மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று போட்டி இல்லாமல் தேர்வு செய்யப்பட்ட தங்களுக்கும் பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பாக பொதுச் செயலாளரான நெய்யார் ஈஸ்வரன் அவர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பானதொரு ஆட்சியை தர மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல்வர் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் சொன்னது போல இந்த சபை ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்று இல்லாமல் நடுநிலையோடு நடத்துவதற்கு தாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான சபை நடவடிக்கைகளை நேரடியாக ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையையும் தங்கள் வாயிலாக சபைக்கு வைக்கின்றேன். தங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் எவ்வாறு செயல்படுகின்றார் என்பதை பார்க்க வேண்டும் என்ற அந்த உரிமை, அந்த கடமை மக்களுக்கு இருக்கின்றது. அதையும் தாங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த சபையின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு, எனக்கு வாக்களித்து இந்த வாய்ப்பை கொடுத்த பொள்ளாச்சி மக்களுக்கும் நம்முடைய முன்னாள் முதல்வர், எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த முன்னாள் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றி கூறி, மீண்டும் ஒரு முறை பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் துணைத் தலைவர் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் MH ஜவஹருல்லா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களுக்கும் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நீங்கள் ஏகமனதாக 17வது சட்டமன்ற பேரவையினுடைய சபாநாயகராக, பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றீர்கள். நீங்கள் உங்களுடைய இருக்கையில் உங்களை அமர வைப்பதற்காக அவை முன்னவர் அவர்களும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் இருவரும் கையை பிடித்து உங்களை இருக்கையிலே அமர வைத்தார்கள். இது தொடர்ச்சியாக நாம் பின்பற்றி வரக்கூடிய ஒரு மரபாக இருக்கின்றது. ஆனால் அந்த மரபு ஒரு வலிமையான கருத்தை அனைவருக்கும் எடுத்து காட்டுகிறது. பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்பு நிச்சயமாக நீங்கள் ஒரு கட்சியின் சார்பாக இந்த அவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றீர்கள். ஆனால் பேரவைத் தலைவராக நீங்கள் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் நடுநிலையாக, அந்த நடுநிலை தவறாமல் நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதை தான் மாண்புமிகு அவை முன்னவரும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரும் உங்களை கைப்பிடித்து இருக்கையிலே அமர வைக்கக்கூடிய அந்த செயல் வெளிப்படுகிறது. நீங்கள் இந்த அவையிலே முன்பு உறுப்பினராக இருந்திருக்கின்றீர்கள். அதே அவையிலே நானும் உறுப்பினராக இருந்திருக்கின்றேன். எப்போதும் முகமலர்ச்சியுடன் அனைவருடனும் இனிமையாக பழகக்கூடிய சுபாவம் உடையவர்கள் நீங்கள் என்பதை நான் நன்கு அறிந்திருக்கின்றேன். அதே இனிமையுடன் இந்த 17வது சட்டமன்ற பேரவையை நீங்கள் சிறப்பாக நடத்துவீர்கள். உங்களுக்கு உறுதுணையாக துணை சபாநாயகரும் அருமை சகோதரர் மாண்புமிகு ரவிசங்கர் அவர்களும் செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. உங்களை இந்த பொறுப்புக்கு பரிந்துரைத்த நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள்.